ஆசீர்வாத கன்மலை ஐக்கிய ஊழியங்கள் வழங்கும் தேவராஜ்யத்தின் எக்கால சத்தம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய கர்த்தரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை மறுபடியுமாய் நாங்கள் வாழ்த்துகிறோம். ஆசீர்வாத கன்மலை ஐக்கிய ஊழியத்தின் சார்பிலே தேவராஜ்யத்தின் எக்கால சத்தம் என்ற இந்த பகுதியிலே கர்த்தருடைய ரகசியங்களை குறித்தும் கர்த்தர் வெளிப்படுத்தி வருகிற அநேக ஆழங்களை குறித்தும் நாம் தியானித்து வருகிறோம். இந்த காரியம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்மை பலப்படுத்தவும், தேவனுக்குள் இன்னும் இசைவாக நாம் கூட்டி கட்டப்படவும், கிறிஸ்துவின் அன்பை நம்மிலிருந்து வெளிப்படுத்தவும், தேவனுடைய ராஜ்யம் நம் மூலமாய் பூமியிலே கட்டப்படவும் தேவன் நமக்கு தந்த ஒரு பெரிய பாக்கியத்திற்காய் கோடான கொடி ஸ்தோத்திரம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, இதை தியானிக்கிற, இதை உள்வாங்கி கிரியை செய்கிற அநேக தேவ பிள்ளைகளுக்காய் கர்த்தர் கோடான கொடி ஸ்தோத்திரம். அநேகருடைய இந்த காரியத்தின் மூலமாய் அவர்கள் எப்படி ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள், இந்த ஆழத்தின் தன்மை என்ன, தேவன் அவங்களோடு கூட இடைப்படுகிற தன்மையை குறித்து அநேகர் பேசும்பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது கர்த்தர் எப்படி நேர்த்தியாய் அவர் தன்னுடைய ஜனங்களுக்கு தன்னுடைய காரியத்தை அவர் நேர்த்தியாய் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதை அறியும் பொழுது நாம் எல்லாமே ஒரு மீடியம் தான். நம் மூலமாய் தேவன் செயல்படுகிறார் என்பதற்காக ஒரே ஒரு காரியம்தான், நம்மை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து அவர் சமூகத்தில் நம்மை மறைத்து கொள்ளும் போது அவர் நம்மிலிருந்து வெளிப்படுவார். ஏன்னா வெளிப்படுவது அவராக இருந்தால் மட்டும்தான் பூமியிலே நம் கிரியைகளை பார்க்க முடியும், ஜனங்கள் விடுவிக்கப்படுகிறதை நம்ம பார்க்க முடியும், ஜனங்களுடைய அநேக கட்டுகளிலிருந்து கட்டவிழ்க்கப்படுகிறதை நம்ம பார்க்க முடியும். ஒருவேளை வெளிப்படுவது நாமாய் இருந்தால் வார்த்தை ஆறுதலாய் இருக்குமே தவிர, வார்த்தை நன்றாக இருக்கிறது என்று சொல்லுவாங்களே தவிர அதனால் எந்த ஒரு பலனுமே இருக்காது. அதனால்தான் தேவன் நம்மை அவருக்குள்ளே மறைக்க, அவர் ஒப்பு கொடுக்க, நம்மை அவருக்குள்ளே சாஷ்டாங்கமாய் ஒப்பு கொடுக்கிற தன்மைக்குள்ளே நம்மை நடத்தி கொண்டு போகிறார். அதற்காக கர்த்தர் கோடான கொடி ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கூட நாம் தலைமுறைகளை குறித்து தியானித்து வருகிறோம். அதிலே முதலாவது தீர்க்க தரிசன தலைமுறையின் தன்மையை குறித்து கடந்த நாட்களில் நாம் தியானிக்க தொடங்கினோம். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது ஒரு தியானம் என்பதை காட்டிலும் எப்படி தீர்க்க தரிசன காரியத்தின் தன்மை கடைசி நாட்களிலே வெளிப்பட போகிற அவருடைய ஜனங்கள் எப்படி வெளிப்பட போகிறார்கள், அவருடைய யவன சந்ததி, அதிலே இந்த தீர்க்க தரிசன தலைமுறையின் தன்மை எப்படி வெளிப்படும் என்பதை குறித்து கர்த்தர் வெளிப்படுத்தி வருகிற ரகசியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறோம். அநேக நேரங்களில் நம்ம எழுப்புதல் அப்படி சொல்லி பார்க்கும் பொழுது ஒரு அக்கினி போடப்படும், அந்த அக்கினி பற்றி எரிந்து அந்த ஜனங்களுக்குள்ளே பயங்கர ஒரு தாக்கத்தை உண்டாக்கும். அது எப்படின்னா ரட்சிக்கப்படுகிறதற்கு பாவ உணர்வு அடைகிற தன்மை, அல்லது அற்புத அடையாளங்கள் செய்கிற காரியம், தேசமே அசைகிற ஒரு காரியம், அதிர்கிற காரியம், இது எல்லாமே நடக்கிற ஒரு தன்மையை தான் நம் கடந்த வருடங்களில் அல்லது நம்முடைய நிறைய புத்தகங்கள், ஆவிக்குரிய புத்தகங்களில், கடந்து வருகிற எழுப்புதல்களில், இதுவரை இந்த உலகம் தோன்றினது முதற்கொண்டு தேவன் ஆதி அப்போஸ்தல திருச்சபையில தொடங்கின அந்த முதலாம் எழுப்புதல் தொடங்கி அநேக எழுப்புதல்களை நம்முடைய தேசம் பார்த்திருக்கிறது, நம்ம முன்னோர்கள் பார்த்திருக்கிறாங்க. அவர்கள் வழியா வர வர வரதான் ஒவ்வொரு காரியமா செக்ரிகேட் ஆகிக்கொண்டே வருகிறது. நம்ம ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நாம் இதுல தெளிவாக அறிந்து கொள்வது அவசியம். அதாவது முன்பு இருந்தது போலவே இந்த முறையும் வர வேண்டும் என்பது நம்முடைய விருப்பம். ஏனென்றால் அதை தான் நாம் விரும்புகிறோம், அதை தான் நாம் பார்த்திருக்கிறோம், அந்த காரியத்தில் தான் நான் அனுபவப்பட்டிருக்கிறோம். அப்படிதான் நம்முடைய பரிசுத்தவான்கள் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய தன்மையை அறைந்திருக்கிறார்கள் என்ற ஒரு அறிவை வைத்துக்கொண்டு மாத்திரம், அந்த அனுபவ அறிவை வைத்துக்கொண்டு மாத்திரம் அடுத்த காரியமும் இந்த கடைசி நாட்களுடைய தன்மையும் இப்படிதான் இருக்கும் என்பதை நாம் அதை செட் பண்ணி, அதாவது அதை ஃப்ரேம் பண்ணிட்டு அதற்காக நம்ம காத்திருந்தோமானால் நாம் ஏமாற்றப்படுகிறவர்களாய் மாறிவிடுவோம். ஏனென்றால் தேவன் ஒவ்வொருவருக்கும் தன்னை ஒவ்வொரு காரியமாய் தான் வெளிப்படுத்தினார். நீங்க பாத்தீங்கன்னா ஆபிரகாமுக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்தினது போல மோசேக்கு வெளிப்படுத்தவில்லை. மோசே இடத்துல ஆபிரகாமுடைய எந்த ஷேடுமே அவர் காட்டல. ஏன்னா ஆபிரகாமுக்கு தேவன் வா என்று அழைத்ததன் நோக்கம் அவருடைய அந்த தன்னுடைய இனத்திலிருந்து ஜனத்திலிருந்து வேறு பிரித்து தான் காட்டி, அதாவது தான் கொண்டு போகிற அந்த கானான் தேசத்துக்கு அழைக்கிற ஒரு தன்மை அடையாளம், அவருக்கு தன்னை சர்வ வல்லமையுள்ளனாய் வெளிப்படுத்தினதின் நோக்கம் எல்லாமே அந்த ஒரு அடையாளத்தின், அதாவது அந்த ஆபிரகாம் என்ற ஒரு மனிதனுடைய அடையாளத்தின் காரணமாக அதை செயல்படுத்தினார். இது பூமியிலே எப்பொழுதுமே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை பூமியிலே செயல்படுகிறது என்றால் பரலோகத்திலே அதற்கு ஒரு மாதிரி இருக்கும். எதுவுமே பரலோகத்தின் மாதிரியின்படிதான் பூமியிலே கிரியை செய்ய தொடங்குகிறது. அதனால்தான் தேவன் ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை அவர் கட்டுவதற்கு அனுமதி கொடுத்தாலும் நான் காட்டின மாதிரியின்படியே, நான் சொன்ன அளவின்படியே நீ செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் இது எல்லாமே
பரலோகத்திலே முன் தீர்மானிக்கப்பட்ட ஒரு விஷயம். அப்போ அந்த காரியத்தை ஒரு பூமியிலே நம் மனிதர்களாய் இருக்கிற நாம் அறிந்து கொள்ளுகிறதற்காக ஒரு அடையாளப்படுத்தினார் என்றால், நாம் எதை பார்க்கிறவர்களாய் மாற வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் என்றால், அதற்குள் செயல்படுகிற கர்த்தருடைய ஆவியும் அவர் அதற்கு திறவுகோலாய் கொடுக்கிற நாமத்தை வைத்துதான் நாம் அதை செயல்படுத்த முடியும். அப்ப அந்த நாமமும் அந்த ஆவியும் கிரியை செய்யவில்லை என்றால், அவருடைய ஆவியும் கிரியை செய்யவில்லை என்றால், நாம் எப்படி எடுத்துக்கொள்ளுகிறவர்களாய் மாறுவோம் என்றால், அதை மாம்சத்தின்படி அவர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, அவர்களுடைய தன்மையிலிருந்து மாத்திரம்தான். அதாவது ஒரு ஆபிரகாம் தேவனுக்கு முன்பாக எப்படி உத்தமமாய் இருந்தான், ஒரு மோசே தேவனுக்கு முன்பாக எப்படி கீழ்ப்படி இருந்தான், ஒரு யோசேப்பு தேவனுக்கு முன்பாக எப்படி இருந்தான் என்று அந்த ஒரு மனிதனின் செய்கையை வைத்துதான் தேவனுடைய அளவீடுகளை நாம் குறித்துக் கொள்ளுகிறவர்களாய் மாறுவோமே தவிர, தேவன் அவர்களுக்குள் தன்னை எப்படி வெளிப்படுத்தினார் என்ற அந்த பக்கத்தை நாம் பார்க்கிறவர்களாய் மாற மாட்டோம். ஆனால்தான் தேவன் தன்னுடைய ஆவியை நமக்கு ஏன் வானத்திலிருந்து பரத்திலிருந்து நமக்கு அந்த ஆவி ஏன் கொடுக்கிறார் என்றால், நாம் எப்படிப்பட்ட கண்களை எப்படிப்பட்டவர்களாய் மாற வேண்டும் என்றால், அவருடைய பார்வையின்படி பரலோகத்தின் தன்மையின்படி நாம் பார்க்கிறவர்களாய் மாறுவது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்ப பரலோகத்தின் தன்மை பூமியிலே கிரியை செய்கிறதா என்று கேட்டால், கிரியை செய்ய தொடங்குகிறது. இந்த கிரியை செய்ய தொடங்குகிற காரியத்தை நாம் எப்படி கனெக்ட் பண்ணப்படுவோம்னா, நம்முடைய பார்வையிலிருந்து அல்ல, நம்முடைய குறைவுகளிலிருந்து அல்ல. அதனால்தான் தேவன் தெளிவாக சொன்னார், நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதும் குறைவுள்ளது என்று. ஏன் பவுல் அதை சொல்லுகிறார் என்றால், இந்த தீர்க்க தரிசனத்தின் முழு நிறைவென்று ஒன்று இருக்கு, ஒரு காரியம் ஒன்று இருக்கு. எப்பொழுதுமே நம்ம ரட்சிப்பு கூட நமக்கு தேவன் நமக்கு வெளிப்படுத்தினது பாரு, நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்பது பூர்ண ரட்சிப்பு அல்ல. அந்த பூர்ண ரட்சிப்பு வரும் வரைக்கும் தேவன் நம்மை சுத்திகரித்து நம்மை கரைதிரையற்றவர்களாய் மாற்றி அவர் விரும்புகிற விருப்பத்தை நமக்குள்ளே வைத்து அந்த விருப்பத்துக்கு நேராக நடத்தப்படுகிறவர்களாய், அவருடைய நீதின்படி நடத்தப்படுகிறவர்களாய், அவருடைய பரிசுத்தத்தை அறிந்து கொள்ளுகிறவர்களாய், அந்த பரிசுத்தமாக்குதலை நமக்குள்ளே கொண்டு வருகிற ஒரு 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 லாங் ப்ராசஸ்குள்ளதான் தேவன் நம்மை நடத்தி கொண்டே போறார். அதனால்தான் தேவன் தெளிவா ஒரு வார்த்தையை வேதத்துல வைத்திருக்கிறார், முடிவு பரிந்தும் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று. அப்ப அந்த முடிவு பரிந்தமான நிலை நிற்பின் தன்மை, அந்த ரட்சிப்பின் தன்மையெல்லாம் நாம் கடந்த நாட்களிலே நாம் நிறைய தியானித்திருக்கிறோம். கர்த்தர் நமக்கு நிறைய காரியங்களை வெளிப்படுத்தியிருக்கிறார். ஏன் இந்த நாள்ல விசேஷித்த விதமாக இந்த தீர்க்கதரிசன தலைமுறை குறித்து நாம் தியானிக்கிறோம் என்று சொன்னால், இந்த தீர்க்கதரிசன தலைமுறை கடந்த வாரத்திலே நாம் பார்த்தது போல இது முழுவதுமே வானத்திலிருந்து இறங்கி வருகிற அந்த புஸ்தகம், அதாவது அந்த பலமுள்ள தூதன். ஏனென்றால் இது எப்பவுமே நீங்க பாத்தீங்கன்னா நம் தியானிக்கும் பொழுது வருகிற காரியம் கிடையாது. அதை நான் தெளிவான ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இதை நான் ஒரு அமர்ந்து தியானிக்கும் போது தேவன் வெளிப்படுத்துகிற காரியம் மட்டுமல்ல, இது வாழ்க்கையோடு செயல்பட்டு அந்த அந்த நிகழ்வுகளோடு செயல்பட்டு அதற்கப்புறம் அவர் ரிசல்ட்டாக கொடுக்குற ஒரு விஷயம் தான் இந்த கடைசி காரியம். இன்று இங்கே நிற்கிறோம் என்றால் அந்த வாரம் முழுவதுமே இதை குறித்ததான ஒரு அனுபவத்தை அவர் கொடுத்து கொண்டே இருப்பார். அந்த அனுபவம் எதற்கென்று தெரியாது, அந்த அனுபவத்துக்குள்ளே அவர் நடத்தினபடியினால் அவர் இதற்காக தான் நம்மை நடத்துகிறார், ஒரு காரியத்தை நமக்கு வெளிப்படுத்த போகிறார் என்ற ஒரு அறிவு உண்டு. ஆனால் அவர் அந்த காரியத்தை முடித்த பிறகுதான் அந்த அந்த தன்மை வெளிப்பட தொடங்கும். ஓ, இதற்காக தான் தேவன் இந்த காரியத்தை செயல்படுத்தினாரா என்று. அது எப்பொழுதுமே தேவனுடைய வழிகள் அப்படிதான் இருக்கும். நம்ம அவருடைய வழிகளை அறிந்து ஆராய்கிறதற்கு நம்ம அனந்த ஞானம் உள்ளவர்கள் அல்ல. அவருடைய ஞானத்தின் ஆவியானவர் நம்ம கிட்ட செயல்படும் போது மட்டும்தான் அவருடைய ஞானத்தை நாம் அறிந்து கொள்ளவர்களாய் மாற முடியும். அப்ப இந்த இடத்துல தேவன் அதை சொல்லும் போது தெளிவா என்ன காரியத்தை சொல்லுகிறார் என்றால், இந்த தன்மையில இந்த காரியங்கள் வெளிப்படுத்தப்படுகிறது என்பதை தெளிவாய் நமக்கு போதிக்கிறார். போதிக்கும் போது கடந்த நாட்களில கூட நான் வாசிக்கும் பொழுதே இந்த பலமுள்ள வேறொரு தூதனுடைய காரியத்தை குறித்து வாசிக்க தொடங்கும் பொழுதே, இந்த பலமுள்ள தூதனுடைய காரியம் என்ன, இது எந்த காரியமாய் இருக்கும்? ஏன்னா நாம் வாசித்து அதை குறித்ததான காரியங்களை வெளிப்படுத்தினாலும் அதற்குள் இருக்கிற ரகசியம் என்ன? இது ஒரு சாதாரண ஒரு நிகழ்வு அல்ல. இதோடு தேவனை இது என்ன தன்மை அப்படின்னு சொல்லும் போது அவர் எதோடு இணைத்தார் என்றால் அந்த காரியத்தை தானியேல் 12ஆம் அதிகாரம் 1 வசனம், நீங்க அந்த அந்த ஒரு 4 வசனங்களை நீங்க வாசிச்சீங்கனாலே இதனுடைய பொருள் என்ன என்பதை நாம் இதிலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். அதாவது எப்படின்னா, உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மீகாவேல் அக்காலத்திலே எழும்புவான். யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். அக்காலத்திலே புஸ்தகத்திலே எழுதி இருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும்
அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். இதுதான் அங்க தானியேலுக்கு வெளிப்படுத்தப்பட்ட ஒரு ரகசியம். நீங்க பாத்தீங்கன்னா தானியேல் கிட்ட இதை அவர் என்ன சொல்றாருன்னா, புதை பொருளாக முத்திரை போடுன்னு சொல்றாரு. அந்த இடத்துல இது எதற்காக, இதோட தன்மை என்ன, இதோட ரகசியம் என்ன என்பதை அவர் வெளிப்படுத்தவே இல்லை. அப்ப தானியேல் மறுபடியும் கேட்கிறாரு, இது எப்ப ஆண்டவரே வரும், இது என்ன தன்மையில வரும் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னாரு, நீயோ வென்றால் முடிவு காலம் வரை என்ன பண்ணு, போய் இரு, இலைப்பாரி கொண்டிரு, உன் நாட்கள் முடிவிலே நீ இதற்காக என்ன பண்ணுவ, எழுந்திருப்ப. ஆனா இதற்கு முன்னாடி இந்த காரியங்கள் வெளிப்படும் பொழுது அவருடைய ரகசியம் இந்த 7வது 6வது வசனத்தில் இருந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஒரு தன்மை நீங்க வாசிக்க அவர் சணல் வஸ்திரம் தரித்தவரும் ஆற்றின் தண்ணீர் மேல் நிற்கிறவருமாகிய புருஷனை நோக்கி, இந்த ஆச்சரியமானவர்களின் முடிவு எவ்வளவு காலம் செல்லும் என்றார். அப்பொழுது சணல் வஸ்திரம் தரித்தவரும் ஆற்றின் தண்ணீர்களின் மேல் நிற்கிறவருமாகிய புருஷன் தம்முடைய வலது கரத்தையும் தம்முடைய இடது கரத்தையும் வானத்துக்கு நேராக ஏறெடுத்து, ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் செல்லும் என்றும் பரிசுத்த ஜனங்களின் வல்லமையை சிதறடித்தல் முடிவு பெறும் போதே இவைகள் எல்லாம் நிறைவேறி தீரும் என்றும் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர்கள் மேல் ஆணையிட கேட்டேன்னு சொன்னார். நீங்க நல்லா இதுல ஒரு விஷயம் நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த காரியத்தை அவர் தேவன் வெளிப்படுத்தும் பொழுது இது அநேக முறை நாங்கள் தியானித்திருக்கிறோம். ஆனா இந்த முறை அது தியானிக்கும் பொழுது இந்த காரியத்தையும் இந்த வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரத்தோட கண்மையை அவர் கனெக்ட் பண்ணார். அப்போ அந்த பலமுள்ள தூதனுடைய தன்மை எப்படிப்பட்ட தன்மையா இருக்கிறது. ஏன்னா மீகாவேல் அப்படி சொல்லும் பொழுது அவன் ஒரு யுத்த தூதன். அநேக நேரங்கள்ல அந்த அதிபதி, அவன் பெர்ஷிய அதிபதிக்கு நேராக வானமண்டலத்தின் பொல்லாத ஆவின் தன்மையில பெர்ஷிய அதிபதியின் ஆவிக்கு நேராக யுத்தம் பண்ணின ஒரு மீகாவேல் தூதனுடைய தன்மையை நாம் பார்க்கிறோம். ஏன்னா அப்போ இந்த இடத்துல நீங்க அந்த காரியங்களை படிக்கும் பொழுது உங்களுக்கு எப்படிப்பட்ட அடையாளங்கள் கொடுக்கப்படுகிறதுனா, இயேசு கிறிஸ்துவுக்கும் இந்த அடையாளங்கள் இருந்தது. அவருடைய முகம் சூரியனை போலவும் அவருடைய கால்கள் அக்கினி ஸ்தம்பங்களை போலவும் இருந்தது. அதே போல அவருடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது. இந்த அத்தனை தன்மைகளும் அவருடைய ரிசம்பிளன்ஸ், அதாவது இயேசு கிறிஸ்துவினுடைய ரிசம்பிளன்ஸை ஒட்டு இருக்கு. அப்ப இந்த தன்மை எப்படி அடையாளப்படுத்தப்படுகிறது? ஏனென்றால் அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்றால் சகல அதிபதிகளுக்கும், நீங்க அதுல வெளிப்படுத்தின விசேஷம் அந்த ரகசியம் தெளிவா இதில் போடப்பட்டிருக்கும். நீங்க அதுல பார்க்கும் பொழுது எப்படிப்பட்ட தன்மை உங்களுக்கு காட்டப்படும்னா, 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்க பார்க்கும்போது, உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நீங்க நல்லா இதுல ஒரு மென்ஷன் பண்ணீங்கன்னா, அந்த வேர்டை மென்ஷன் பண்ணீங்கன்னா, பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய, அப்ப எல்லாவற்றுக்கும் அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவின் தன்மை இதிலே வெளிப்படுகிறதை நம்ம பார்க்க முடியும். இந்த ஒரு அடையாளத்தின் காரியம்தான் உங்களுக்கு யாருடைய ரிசம்பிளன்ஸா வெளிப்படுது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த தூதனுடைய ரிசம்பிளன்ஸா வெளிப்படுகிறது. இன்னொன்னு, இதுல இந்த தூதனுடைய காரியங்கள் வெளிப்படும் பொழுது அந்த புஸ்தகத்தை கொடுக்கிற ஒரு காரியம் வருகிறது. அப்ப இந்த புஸ்தகத்தை கொடுத்து அவன் சொல்லுகிற ஒரு தன்மை என்னன்னா, நீ மறுபடியும் அநேக ஜனங்கள், ஜாதிகள், பாஷைக்காரர், ராஜாக்களுக்கு தீர்க்கதரிசனம், 4 காரியத்தோடுக்கு நேராய் தீர்க்கதரிசனம் உரைக்க வேண்டும் என்று வருகிறது. நீங்க பாத்தீங்கன்னா வேற எங்கே ஒரு ஆலயத்திலேயோ அல்லது ஒரு அவருடைய பிள்ளைகளிடத்திலேயோன்ற காரியமே இதுல வரல. அப்ப இந்த தீர்க்க தரிசனம் உரைத்தல் என்பது மிகவும் வித்தியாசமான ஒரு தன்மையை குறிக்கிறது. ஏனென்றால் இது முழுவதுமாக பரலோகத்தின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிற ஒரு தன்மையின் அடையாளமாய் இருக்கிறது. ஏன்னா இந்த உலகத்திலே நம்ம பார்க்கும் பொழுது தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது, தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க, கள்ள தீர்க்க தரிசிகள் இருக்காங்க. அப்ப தீர்க்க தரிசனம் சொல்லும்போது நாம எதை தீர்க்க தரிசனம் என்று பார்க்கிறோம்னா, நம்முடைய வருங்காலத்தை குறித்து வெளிப்படுத்துகிற தன்மையை தான் நம்ம மிகவும் ஆர்வம் உள்ளவர்களா இருக்கும். நமக்கு என்ன நடக்கும், அடுத்து நமக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்குமா, ஆண்டவரே நீங்க சொல்லுங்க. அதுக்கு ஒருத்தர்கிட்ட போய் கேட்கும் போது, ஆமா இந்த மாசம் உனக்கு இப்படி ஆகும். இன்னைக்கு குறி சொல்லுதல் நிறைய தீர்க்க தரிசன தன்மையோடு இணைக்கப்பட்டுருச்சு. அதாவது கள்ளத்தின் தன்மையாய் வெளிப்படுகிறது. எப்பவுமே ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற தீர்க்க தரிசனங்கள் எப்பொழுதுமே தேவனுடைய ஆவியினால் தான் வெளிப்படும். தேவனுடைய ஆவி எதை முதலில் பிரதானப்படுத்தும்னா, பரலோக ராஜ்யத்தின் தன்மையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை வெளிப்படுத்துகிற காரியமும் அவருக்குண்டான துதியையும் அவருக்குண்டான கனத்தையும் தான் முதலாவது எப்பவுமே மென்ஷன் பண்ணும். எப்பவுமே அந்த தன்மை தான் அவருடைய தீர்க்க தரிசனத்தின் தன்மையின் அடையாளமாக இருக்கும். இன்னொன்னு, அநேக நேரங்களில் இந்த தீர்க்க தரிசனத்தை உரைக்கிறவர்கள், தீர்க்க தரிசனத்தை குறித்து பேசுகிறவர்களுக்கு இதனுடைய முழு அர்த்தம் வெளிப்படாது. ஏனென்றால் இது கர்த்தரிடத்திலிருந்து புறப்படுகிறபடினால் ஒருவர் சொல்லுகிறதற்கு ஆயத்த பண்ணப்படுவார்களே தவிர அவர்களுக்கு அதனுடைய ஆழத்தின் ரகசியம் வெளிப்படாது. அதனால்தான் அநேக நேரங்கள்ல சொல்லுகிறவர்கள் அதை வியாக்கியானம் பண்ணும்போது எப்படிப்பட்ட காரியமாய் வருதுன்னு பாத்தீங்கன்னா, அது தவறான தன்னுடைய மாம்சத்திலிருந்து எடுக்கப்படுகிறதுனால அவர்கள் அது சரியான சந்ததியை காண
தவறுகிற காரியங்களும் இதுல இருக்கிறது. அதனால்தான் தேவன் இந்த இடத்துல வெளிப்படுத்தும் பொழுது ஒரு காரியத்தை தெளிவாய் வெளிப்படுத்துகிறார். இந்த ரகசியம் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று. அதாவது இந்த ரகசியம் வெளிப்படுத்தப்படும் பொழுது அந்த சந்ததி எப்படிப்பட்ட சந்ததியாய் மாறுகிறது என்றால், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற, கை கொள்ளுகிற, செயல்படுத்துகிற சந்ததியா இது மாறிவிடுகிறது. அப்ப இந்த இடத்துல சொல்லப்படும் பொழுது ஒரு ரகசியம் இந்த இடத்துல என்ன வெளிப்படுது, நீ இந்த தீர்க்கதரிசனம் சொல்ல வேண்டும் என்று அந்த ஃபர்ஸ்ட் செக்டார் முடிஞ்சிருச்சு. அந்த 11 வசனங்கள்லயே அந்த காரியங்கள் முடிஞ்சிருச்சு. அப்ப இங்க எப்படிப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் எழும்பும், இங்க சொல்லப்படுகிற தீர்க்க தரிசனத்தின் தன்மை எப்படி இருக்கும், அந்த வார்த்தை எப்படி எழும்பும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இதோட காரியம் தான் உங்களுக்கு தானியேலில் கனெக்ட் ஆகுது. அப்போ அந்த அந்த சந்ததி எழும்பும் போது என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா, இதுவரை எந்த ஒரு ஜாதியும் எந்த ஒரு கோத்திரங்களும் கேள்விப்படாத பயங்கரமான ஆபத்து காலம் வரும். ஏன்னா இந்த ஆபத்து காலத்தின் தன்மையை வேதம் எப்படி சொல்லுகிறது என்றால், எக்காலம் ஊதும் போதும், கோப கலசங்கள் வெளிப்படும் பொழுதும், 5, 6, 7 கிட்ட அந்த 3 எக்கால, அந்த கடைசி 3 எக்காலத்தோட தன்மையில மகா பயங்கரமான ஆபத்து காலம் வரும் என்று ஒரு எச்சரிக்கை வெளிப்படுகிறது. முதல் ஆபத்து காலம், 2வது ஆபத்து, 3வது ஆபத்து காலம், இந்த 3 பிரிவாய் அந்த ஆபத்து காலம் பிரிக்கப்பட்டு அது பயங்கரமான ஒரு உபத்திரவத்துக்குள்ளே கடந்து போகிற தன்மையா இருக்குது. சரி, இந்த உபத்திரவத்தின் தன்மை எப்படி இருக்கும் நம்ம பாத்தீங்கன்னா, அநேக நேரத்துல நமக்கு இன்னைக்கு காட்டப்படுற ஒரு காரியம் என்னன்னா, இப்படி ஒரு முத்திரை முத்திரிக்கப்படும், இது இல்லைன்னா நம்ம ஒண்ணுமே கிடைக்க முடியாது, இதெல்லாம் தன்மை, இதெல்லாம் காட்டப்படுகிறது. இது இல்லை என்று சொல்லவில்லை. ஆனா நீங்க ஒரு விதத்துல இங்க எது ஒரு மனிதனை மிகவும் உபத்திரவத்துக்குள் தள்ளுகிற ஒரு விஷயம் எது தெரியுமா? அவன் தேவனுடைய கிருபை அவனை விட்டு விலகுகிறதே மிகவும் உபத்திரவத்துக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு விஷயம்தான். ஏன்னா இன்றைக்கு நாம ரட்சிக்கப்படுகிறது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ரட்சிப்பு கர்த்தரால் வருகிறது அல்லது ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையினால் தான் நம்ம ரட்சிக்கப்படுகிறோம். அப்ப அப்படி ரட்சிக்கப்படும் பொழுது அந்த ரட்சிப்பு நம்மீது கிருபையால் போர்த்தப்படுகிறதுனாலே நாம் பாதுகாக்கப்படுகிறோம். அவருடைய கிருபையினால் தான் நாம வாழ்கிறோம், அவருடைய கிருபையினால் தான் நம்ம மூச்சு விடுகிறோம், நம்ம செயல்படுகிறோம், எல்லாமே ஒரு கிருபையினால் தான். அந்த கிருபை விலகுச்சுன்னு வைங்களேன், சத்ரு சிங்கம் போல கெர்ஜித்து விழுங்குகிற காரியத்தையும், ஆவியிலே ஒரு மரணிக்கிற காரியத்தையும், சிந்தையிலே ஒரு சிறைப்பிடிப்பின் காரியத்தையும், சரீரத்திலே செயல்பட முடியாத ஒரு தன்மைக்குள்ளேயே மனிதன் கடந்து போகிறான். அது ரொம்ப மோசமான ஒரு காரியம். முதல்ல நம்ம எது உபத்திரவம் அப்படின்னு, நம்ம உபத்திரவ காலம் அப்படின்னு நம்ம நினைக்கிற ஒரு பெரிய விஷயத்துல ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் எது தெரியுமா? தேவனுடைய பாதுகாப்பு நம்மை விட்டு விலகுவதுதான் ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு விஷயம். அப்படி ஒரு விஷயம் வந்துடுச்சு, அப்படி ஒரு காரியம் வந்துடுச்சுன்னா சத்ரு என்ன பண்ணுவானா, நம்மீது ஆளுகை செய்யறதுக்கு அவனுக்கு முழு பலனும் முழு அதிகாரமும் உண்டாயிருக்கும். ஏன்னா அதனாலதான் அவர் தெளிவா சொல்றாரு, அவர் அந்த தூதனுடைய தன்மை வெளிப்படும் பொழுது ஆபத்து காலம் வரும். அதாவது அவன் கட்டவிழுக்கிற ஒரு தன்மையும் வரும். ஏன்னா பாதாளத்தின் தூதனுடைய ஒரு காரியம் ஒன்று இருக்கு, வேதத்துல தெளிவாய் சொல்லும் பொழுது 5ஆம் தூதனுடைய காலம் ஊதும் பொழுது பாதாளத்தின் தூதன், பாதாளம் திறக்கிறது, பாதாளத்தின் திறவுகோல் கொடுக்கப்படுகிறது. அதுல இருந்து அந்த அபலியோன் என்ற ஒரு அந்த பாதாளத்தின் அதிபதி வெளிப்படுகிறான் என்ற ஒரு காரியம் வெளிப்படுகிறது. ஏன் இந்த காரியம் வெளிப்படுகிறது, ஏன் இந்த தன்மை போடப்படுகிறது? எப்பவுமே தேவன் அவருடைய யுத்தம் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தரை கட்டி வைத்து யுத்தம் பண்ணுகிற தேவன் அல்ல அவர். யுத்தம்ன்றது சேம் கிரவுண்ட்ல ஆப்போசிட்டா காரியங்கள் இருக்கும். அதாவது அவர் இறங்கி தன்னுடைய ஜனங்களுக்குள்ளே அவர் கிரியை செய்கிறதும், அதே போல அவனுடைய காரியம் அவனுக்கு கொடுக்கப்பட்ட, அவனுக்கு கீழ்ப்படிந்த ஜனங்களுக்குள்ளே அவன் கிரியை செய்கிறதுமான ஒரு தன்மையுள்ள ஒரு காரியம் தான் கிரியை செய்யும். அப்படி அதனாலதான் கடைசி நாட்களில யுத்தங்கள் நீங்க பார்க்கும்பொழுது ஜனத்துக்கு விரோதமாக ஜனம், ஜாதிக்கு விரோதமாக ஜாதி, அதே போல நாட்டுக்கு விரோதமான, ஏன் இந்த காரியங்கள் இப்ப நம்ம பார்க்கும் பொழுது நாடுகளுக்கு விரோதமான யுத்தங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது, போர் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனா ஜனத்துக்கு விரோதமான ஜனம், நாம அது ரொம்ப மோசமான ஒரு கண்டிஷன். அது ஒரு காரியத்தை நம்ம அறிந்து கொள்ளவே முடியாது. ஏன்னா நம்ம யாரை அதிகமாய் நம்பி இருக்கிறோமோ அவர்களே நமக்கு விரோதமாய் எழும்பும் பொழுது அதே நம்மளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அப்படிதான் உலகம் முழுசுமே இருக்கும் அப்படின்ற காரியம் வரும்போது அதனுடைய காரியம் பயங்கர மோசமான காரியமாய் இருக்கும். ஏன்னா அதிலே நாம் தப்பித்துக் கொள்ளுவதற்கு வகை இல்லாமல் போகிவிடும். ஆனா தேவன் அதை தெளிவா 2 காரியத்தை சொல்றார். அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதி இருக்கிறவர்களாக காணப்படுகிற
உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். சரி, இந்த புஸ்தகத்தின் தன்மை என்ன காரியத்தை வெளிப்படுத்துகிறது? இந்த புஸ்தகத்தின் தன்மை எது? இந்த புஸ்தகத்தின் அடையாளம் உங்களுக்கு எதோட கனெக்ட் ஆகுதுன்னா, ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகம். ரெண்டு காரியம். இப்போ ஜீவ புஸ்தகத்தின் தன்மை நம்ம ஏற்கனவே தியானித்த ஒரு தன்மை தான். ஏற்கனவே ஜீவ புஸ்தகம்னு நம்ம சண்டே ஸ்கூல்லேருந்தே சொல்லி கொடுக்குறதுனா. ஆனால் நீங்கள் வேதத்தில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்த்தீங்கன்னா, ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்படாதவன் எவனோ அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். அப்போ ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகம்னா என்ன? ஆட்டுக்குட்டியான், அதாவது ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தாலும் சாட்சியின் வசனத்தாலும் அவரையே விசுவாசித்து நம்பி இருக்கிற கூட்டம் தான் இந்த புஸ்தகத்திலே பேரெழுதப்பட வேண்டிய கூட்டம். அப்ப இந்த கூட்டத்துக்கு அவர் எதை தருகிறார் என்றால் அதுக்கு என்ன அடையாளம்? இப்ப நீங்க அந்த அந்த புஸ்தகத்தில் நீங்க பேரெழுதப்பட்டவர்கள் உங்களுக்கு எப்படி தெரியும்னா, உங்களுக்குள் நித்திய ஜீவன் உண்டாயிருக்கும். இந்த நித்திய ஜீவன் எப்படி உங்களுக்கு வெளிப்படும்? அந்த நித்திய ஜீவன் தன்மை உங்களுக்குள்ள எப்படி வெளிப்படும்னா, நீங்கள் பரலோக தன்மையோடு இணைக்கப்படுகிறதா மாறி விடுறீங்க. அதாவது நீங்க பார்க்கிற பார்வை மாற தொடங்கும். நீங்க பார்க்கிற பார்வையில ஆவியானவர் எதை செயல்பட விரும்புகிறார், அதாவது பரலோகம் எதை பூமியிலே செயல்படுத்த விரும்புகிறதோ அப்படிப்பட்ட ஒரு கண்ணோட்டத்திலே உங்கள் பார்வை மாற தொடங்கும். அதாவது நம்ம பார்க்கிறதையும் கேட்கிறதையும் வைத்து நாம எதையுமே செயல்படுத்த மாட்டோம். ஏன்னா பார்க்கிறவைகள், கேட்கிறவைகள், நடக்கிறவைகள், கேள்விப்படுகிறவைகள் எல்லாமே தேவனுடைய அனுமதியோடு செயல்படுகிறது அல்ல. ஏனென்றால் அவை பொய்க்கு பிதாவுமாகிய சத்துருவினால் செயல்படுகிற ஒரு தன்மையா இருக்கிறதுனால அநேக நேரங்கள்ல அந்த பொய்கள் நம்மை ஒரு கட்டி வைக்கிறவர்களாய் இருக்கிறது, செயல்பட முடியாதவர்களாய் மாறி விடுகிறது. ஒரு பயத்தின் ஆவி நமக்குள்ள கிரியை செய்ய தொடங்குகிறது. ஒரு திகிலின் கிரியைகள், ஒன்றுமே சரீரத்தின் வழியாக செயல்பட முடியாத ஒரு தன்மைக்குள்ள அது கடந்து போகிறது. அதனால்தான் நித்திய ஜீவன் உண்டாகும் போது உங்களுக்கு என்ன வரும்னா, அந்த அவருடைய ஆவி நமக்குள்ளே வந்து, அதனாலதான் தெளிவாய் வேதம் தெளிவாய் சொல்லிக்கொண்டே வருகிறது. அந்த எலும்பு பள்ளத்தாக்கின் தன்மையிலேயே அந்த காரியம் தெளிவாய் போடப்படுகிறது. அவருடைய ஜீவனுள்ள ஆவி நமக்குள்ளே வரும்பொழுது செத்த இந்த சரீரம், அதாவது இந்த சரீரத்தின் தன்மை அந்த ஆவியினாலே உயிர்ப்பிக்கப்பட்டு அவர்கள் மகாதிரள் சேனையாய் எழும்பி நின்றார்கள், அவர்கள் செயல்பட தொடங்கினார்கள் வருது. அப்ப நாம இப்ப செயல்படலையா? நாம இப்ப நம்ம உயிரோடு இருக்கிறோம், ஆனா ஜீவனுள்ளவராய் இருக்கிறோமான்றதான் முக்கியம். அவருடைய ஜீவன் நமக்குள்ள வரும்போதுதான் நாம அவருடைய சாயலின்படி மாற தொடங்குவோம். இப்ப மனுஷிக சாயலின்படி தான் இருக்கிறோம். அதனால்தான் இந்த மனுஷிக காரியங்கள் தான் நம்மளுக்கு முதல் பிரதானமா இருக்கு. நம்முடைய பார்வை மனுஷீகத்தின் மீதும் சரீரத்தின் மீதும் மாத்திரம்தான் பதிந்திருக்கிறதே தவிர அதற்கு பின் இருக்கிற ஆவின் மேலும் ஆத்மாவின் மேலும் இல்லை. ஆத்மா என்று சொல்லிக் கொள்கிறோமே தவிர, ஒருவேளை நமக்கு அந்த மீது நம்முடைய பார்வை இருந்ததானால் நாம் ஒன்றுக்கும் கவலைப்படாமலும் ஒன்றுக்கும் பயப்படாமலும் இருப்போம். வருகிற காரியங்களை தேவன் நமக்கு முன் அறிவித்து கொண்டே இருக்கிறார். அவர் என்றும் இருக்கிறார். அதுதான் நான் சொல்றேன். அதனாலதான் அந்த நாமங்கள் இதோ சதா சர்வ காலமும், இதோ என்றென்றும் ஜீவித்திருக்கிறவர் மேல் ஆணையிடுகிறார். ஆனா இதே சதா சர்வ காலம் உயிரோடு இருக்கிறவர் மேல். ஏன் இந்த வார்த்தையெல்லாம் நீங்க பாத்தீங்களா, அந்த நாமத்தின் தன்மையெல்லாம் ஏன் வேறுபடுது? ஏன்னா அவர் சதா சர்வகாலமும் உயிரோடு இருக்கிறவர் என்பது எப்படி தெரியும்னா, அவருடைய ஜீவன் பெற்ற அவருடைய சந்ததி வழியாய் வெளிப்படுகிற ஜீவ வார்த்தை மூலமா தான் தெரியும். அப்ப இதுக்கு முன்னாடி நம்ம வேதம் வாசிக்கலையா, இதுக்கு முன்னாடி நம்ம வச்சு ஜெபிக்கலையானா, நம்ம வேதத்தை வாசிச்சிருப்போம், வசனங்களை நம்ம வாசிச்சிருக்கோம். ஆனா இந்த வசனங்களாக இருக்கிறதா அல்லது தேவ ஆவியினால் ஜீவன் பெற்று எழும்புகிறதான்றது ரொம்ப முக்கியம். இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த சூழ்நிலை சில நேரங்கள்ல வெளிப்படுது, நம்ம ஆறுதல் படுத்துது வசனம். ஆனா கிரியை செய்கிறதற்கு தடையாய் அநேக நேரத்துல நம்முடைய மாம்சமே தடையா இருக்கிறது. அப்போ இந்த முழு காரியமும், இந்த முழு கண்ட்ரோல் நீங்க நல்லா இந்த வசனத்துல பார்க்கும் பொழுது, இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற எல்லாரும் விடுவிக்கப்படுவார்கள். அப்போ குமாரன் உங்களை விடுதலைக்குனா நீங்க மெய்யாகவே விடுதலை அடைவீர்கள் சொல்லப்படுது. அப்ப இந்த விடுதலை எப்படிப்பட்ட விடுதலையா இருக்குன்னா, ஏதோ ஒரு மரித்து போன கல்லறையிலிருந்து எழும்புகிற விடுதலை கிடையாது இது. ஏன்னா ஒரு தரம் மரிப்பதும் பின்பு உயிரோடு இருப்பதும் எல்லாருக்குமே நியமிக்கப்பட்ட ஒரு காரியம். அப்போ இந்த விடுதலை எந்த விடுதலைன்னு சொல்லும்போது, உங்களுடைய ஆவியில, ஆத்துமாவில, சரீரத்துல, சிந்தலை, இந்த 4 பகுதியில ஒரு பூர்ண விடுதலை உண்டாகணும். அதனாலதான் தேவன் அந்த அடையாளம் தான் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னே காரியத்தை ஓபன் பண்றாரு. அப்போ இந்த 4 தன்மையிலுமே உங்களுக்கு ஒரு பூர்ண விடுதலை நோக்கி நீங்க கடந்து போனீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் நித்திய ஜீவனை உடையவர்களாய் நீங்க மாற முடியும். நித்திய ஜீவனுக்கென்று பேரெழுதப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் வாயிலிருந்து புறப்படுவதெல்லாம்
புறப்படுகிற வார்த்தை எல்லாமே ஜீவன் பெற்ற வார்த்தையாய் எழும்பும். அந்த வார்த்தை தான் மற்றவர்களை விடுவிக்கும். நான் விடுவிக்கப்படாமல் மற்றவர்களை விடுவிக்க முடியாது. அதே போல இன்னொரு பாட்டு அதுல பாருங்க, சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்தெழுவாங்க. அப்ப இந்த நித்திய நிந்தையும் சைட் பை சைடு வருது. அதாவது நித்திய ஜீவனுக்கும் உயிர்த்தெழுகிறவர்கள் இருக்காங்க, நித்திய நிந்தை. அப்ப நித்திய நிந்தை எங்கிருந்து வரும்? அது பாதாளத்தின் தன்மையிலிருந்து வரும். அப்படின்னா என்னன்னா, இந்த சிந்தை மூடப்படாத ஜனங்கள், இந்த சிந்தை தேவ சமூகத்துல ஒப்பு கொடுக்காத ஜனங்கள் வழியாய் புறப்படுகிறது, பாதாளம் அவர்களை மேற்கொள்ளுகிற காரியத்துக்குள்ள வருது. அப்ப வேதம் சொல்லுது இல்லையா, பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்ளுவது இல்லை. ஆமா, எந்த சபையை? கன்மலையின் மீது கட்டப்பட்ட, கண்மலின் மீது அமைக்கப்பட்ட, கண்மலின் மீது கட்டப்பட்ட சபையை, சரீரமாகிய சபையை தான் பாதாளம் மேற்கொள்ளாது. அப்ப கண்மலின் மீது கட்டப்படாமல் மணலின் மீது கட்டப்பட்ட காரியங்கள் என்ன ஆகும்? மேற்கொள்றது மட்டும் இல்லை. ஏன்னா அவர் அந்த இடத்துல ஒரு வார்த்தை போடுறார், நித்தியன்றது. அப்படின்னா என்னன்னா, ஒரு நிந்தை இருந்தா அந்த நிந்தை சந்தோஷமாய் மாறும். ஆனா நித்திய நிந்தைன்றது ஒரு காலமும் மாற்றப்படாது, ஒருவராலும் மாற்றப்படாது. இந்த காலம் வர்றதுக்கு தான் அநேக தீர்க்கதரிசிகள், அநேக பரிசுத்தவான்கள், அநேகர் இதை தீர்க்கதரிசனமா உரைத்தாங்க. ஏன்னா மற்ற காரியங்கள் எல்லாமே, பூமியில இருக்கிற மற்ற காரியங்கள் எல்லாமே நமக்கு மாற்றுவதற்கு ஒரு சந்தர்ப்பம் உண்டு. ஏன்னா அவருடைய கிருபை இருக்கிறதுனால ஒருவேளை நம்ம மன்னிப்பு கேட்டா மாற்றி விடலாம், ஒருவேளை நம்ம மறுபடியும் தேவனிடத்துல ஒப்புருவானால் அவர் நமக்கு மன்னித்து விடுவார். ஆனா இந்த கிருபை காலம் விலகும் பொழுது என்ன நடக்கும்னா, எப்பொழுது இந்த நித்திய நிந்தை அப்படின்னு ஒரு காரியம் வருதோ, அப்ப நீங்க இனி மன்னிக்கவே படாத ஒரு காலத்துக்குள்ள கடந்து போறோம்னு அர்த்தம். அந்த காலம் மகா கொடுமையான பயங்கரமான காலம். அதனாலதான் தேவன் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னா, நீங்க ஆயத்தப்படுங்க, எச்சரிக்கையா இருங்க. ஏனென்றால் அந்த காலத்துக்குள்ள நம்ம பிரவேசிக்கிறோம். அப்ப நீங்க எதற்காக பேரெழுதப்படுகிறவர்களா இருக்கணும்னா, நித்திய ஜீவனுக்காக. எப்பொழுது இந்த நித்திய ஜீவன் உங்களுக்குள்ள கிரியை செய்கிறதோ அப்பொழுது நீங்கள் பரலோகத்தோடும் வானத்தின் தன்மையோடும் கனெக்ட் ஆவீங்க. அப்ப நீங்க எப்ப வானத்தோட கனெக்ட் ஆகுறீங்களோ அப்பதான் அந்த வார்த்தை உங்களுக்குள்ள பட்டயமாய் புறப்பட்டு பூமியில இருக்கிற அநேகரை விடுவிக்கவும், பூமியில இருக்கிற அநேகருடைய தன்மைக்கு இந்த நித்திய ஜீவனோட தன்மை கனெக்ட் ஆகிற காரியமாகவும் அது வெளிப்படும். அப்பதான் அது எப்படிப்பட்ட தன்மையா மாறும்னா, நம்ம பரலோகத்தின் தன்மைகள், வாசலின் தன்மைகள் எல்லாமே திறக்கப்பட்டு நாம் சதா சர்வகாலம் உயிரோடு இருக்கிறவரோடே நாம் இணைந்து அவருடைய ராஜ்யத்துல நம்ம பங்கு பெறுகிறவர்களாய், ஆளுகிறவர்களாய் மாற முடியும். இதுதான் தேவனுடைய திட்டமும் தீர்மானமும். இதை நம்ம இன்னும் ஆழத்துக்குள்ள போக 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 அநேக ரகசியங்களை தேவன் வெளிப்படுத்துவார். இது நீங்க எந்த கூட்டத்துல இருக்கணும்? இனி வர காலத்துல 2 கூட்டம் தான். ஒண்ணு வெளிச்சத்தின் பிள்ளைகள், இன்னொன்று இருளின் பிள்ளைகள். நீங்க எந்த கூட்டத்துல இருக்கணும்? நீங்க வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கணும்னா நீங்க நித்திய ஜீவனுக்குள்ளே வந்தே ஆகணும். நித்திய ஜீவன் உங்களுக்குள்ளே வந்தா மட்டும்தான் நீங்கள் உள்ளிருந்து வெளிச்சத்தின் பிரகாசமாய். அதனாலதான் வேதம் தெளிவா சொல்லுது, ஞானவான்கள் ஆகாய மண்டத்தின் ஒளியை போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களை போலும். அப்ப அநீதி நட்சத்திரங்களாய் வெளிப்படுற எல்லாமே மங்கி போகும். அதே போல தேவனுடைய ஞானம் வெளிப்படும் போது இந்த உலக ஞானம் என்ன ஆகும்னா ஒளி மங்கி போகும். ஏன்னா அவர் தான் ஒளி. அவர் மெய்யான ஒளி அவர் வரும்பொழுது இந்த மீதி ஒளியை போல பிரகாசிக்கிறது எல்லாம் மங்கி போயிடும். அந்த வெளிச்சத்துக்கு முன்னாடி இந்த வெளிச்சம் ஒண்ணுமே இல்லை. அப்ப நீங்க வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாற விரும்பினால் அவருடைய சமூகத்துல உங்களை ஒப்பு கொடுத்து அதற்கான ஆயத்தத்தை நீங்க பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த நித்திய ஜீவனுக்காக நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த நித்திய ஜீவனுக்காக நீங்க விசுவாசிக்கணும். எப்படிப்பட்ட விசுவாசம் தெரியுமா? இயேசுவே தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்க தொடங்கும் பொழுது நீங்கள் நித்திய ஜீவனுக்கு உரித்தாகுகிறவர்களாய் மாறி விடுவீங்க. இதை விசுவாசிக்க தொடங்கும் போது உங்க வாழ்க்கையிலே தேவன் நித்தியத்துக்கு நேராக உங்களை நடத்துகிற உன்னதமான தன்மையிலே உங்களை நடத்தி கொண்டு போவார். அநேக ரகசியங்களை உங்களை கொண்டு வெளிப்படுத்துவார். உங்களை அவர் பயன்படுத்துவார். நம்ம ஜெபிப்போமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். இந்த நாளிலே கூட தேவன் எங்களுக்கு வெளிப்படுத்தின நித்திய நிந்தை, நித்திய இகழ்ச்சிக்காக, அதே போல நித்திய ஜீவனுக்காய் கொடான கொடி ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஜனங்கள், இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற உள்ளங்கள், சிந்தைகள், இருதயங்கள் உமக்கு நேராக திருப்பப்பட்டு நீர் எங்களுக்கு கொடுத்த நித்திய ஜீவனை அடைந்து கொள்ளத்தக்கதான வாஞ்சியை உண்டாக்கத்தக்கதாக தேவன் கிரியை நடப்பிப்பீராக. வல்லமையுள்ள தேவன் மகிமையான காரியங்களை பூமியிலே செய்வீராக. கிறிஸ்து இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. அன்பிற்குரியவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள எங்கள் முகவரி: ஆசீர்வாத கன்மலை ஐக்கிய ஊழியங்கள், பிளாட் எண் 20, 3வது மாடி, ஜானகி நகர், அனெக்ஸ், காட்டுப்பாக்கம், சென்னை 56.